வெண்முரசு. திசைதேர் வெள்ளம் 22. வாசிப்பது சந்தீப். புரவிகள் பெருநடையிட தன் படையணிக்குச் செல்லும்போது லட்சுமணன் நிறைவுற்றிருந்தான். துருமசேனன், முதலில் அவர்களை சந்திக்க வேண்டாமே என எண்ணினேன். உங்கள் உளம் விழைந்ததனால் சென்றேன். ஆனால் நீங்கள் அவர்களை சந்தித்தது நன்று என இப்போது தோன்றுகிறது, மூத்தவரே என்றான். லட்சுமணன் திரும்பி நோக்க அவர்கள் நம்பிக்கை இழந்திருந்தனர். முகங்கள் உயிரிழந்தவை போலிருந்தன. திரும்பிச் செல்கையில் ஒவ்வொருவரும் மீண்டிருப்பதைக் கண்டேன் என்றான். லட்சுமணன், நானும் மீண்டுள்ளேன் என்றான். அவர்களுக்கு வேண்டியிருந்தது உங்கள் தொடுகை. உங்கள் கை அவர்கள் மேல் பட்டபோதே சுடரேற்றப்பட்ட விளக்குகள் போல ஆகிவிட்டார்கள் என்றான். லட்சுமணன் புன்னகைத்தான். தந்தையரின் தொடுகை ஏன் மைந்தருக்கு தேவைப்படுகிறது என எண்ணிக்கொண்டேன் என்று துருமசேனன் சொன்னான். அது நம்மிடம் நீ இருக்கிறாய் என்று சொல்கிறதா? இரு என வாழ்த்துகிறதா? லட்சுமணன், நான் தந்தையை தொட விழைகிறேன். இருமுறை அவர் அருகே சென்றேன். அவர் இயல்பாக என என் தோள்மேல் கை வைப்பதுண்டு. ஆனால் போர் தொடங்கிய பின் ஒருமுறை கூட தொடவில்லை. கை நீள்கிறது. அஞ்சியது போல் அகல்கிறது என்றான். துருமசேனன், ஏன் என்றான். லட்சுமணன் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. அவர்கள் படைகளின் நடுவே எண்ணத்தில் மூழ்கியவர்களாக புரவிகளில் சென்றனர். தேர்கள் ஒருங்கியிருக்கும் என துருமசேனன் பொதுவாக சொன்னான். அதற்கு லட்சுமணன் ஒன்றும் சொல்லவில்லை. அங்கே சிறிய தந்தை பீமசேனரின் மைந்தர் போர்முகப்புக்கு வந்திருக்கிறார். பெருமல்லர் என்றார்கள். தம்பியர் அவரைப் பற்றி உள்ளக்கிளர்ச்சியுடன் பேசிக் கொண்டார்கள் என்றான் துருமசேனன். லட்சுமணன், நம் படைகளில் ஓர் பேருருவ அரக்கன் உளன் என்றார்களே என்றான். ஆம், அவன் பெயர் அலம்புஷன் என்றான் துருமசேனன். உண்மையில் நானும் இன்னமும் அவனை பார்க்கவில்லை. அவனை நான் பார்க்க விழைகிறேன் என்றான் லட்சுமணன். அவனை நம் வழியில் வந்து சந்திக்க ஆணையிடுகிறேன் என்றபடி துருமசேனன் அருகிருந்து முரசுமாடம் நோக்கிச் சென்றான். அங்கே விந்தையான சிறிய முரசு ஒன்று நாய்க்குரைப்பின் ஓசையில் முழங்கத் தொடங்கியது. லட்சுமணனுடன் வந்து சேர்ந்து கொண்ட துருமசேனன் அவன் மிகச்சிறிய படையுடன் வந்துள்ளான். ஆனால் விந்தையான பேருரு கொண்டவர்கள் அவர்கள் என்றனர் என்றான். லட்சுமணன், இன்றைய போரில் கடோத்கஜன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இளையோனே என்றான். துருமசேனன் ஒன்றும் சொல்லவில்லை. லட்சுமணன், நம் இளையோருக்காக என்றான். தொலைவில் அவர்களை எதிர்கொள்ளும் கையசைவு எழுந்தது. அங்கே நின்றிருந்த காவலனை நோக்கி துருமசேனன் கையசைத்த பின் வந்துள்ளான் என்றான். பாதையின் வலப்பக்கம் இரும்பு கவசங்கள் அணிந்த ஒருவன் அவர்களுக்காக காத்திருந்தான். முதலில் அவன் எதன் மேலோ அமர்ந்திருப்பதாகத்தான் லட்சுமணனுக்கு தோன்றியது. மீண்டும் விழிகூர்ந்தபோதுதான் அவன் நின்றிருப்பவன் உயரமற்றவன் என்பதனால் அத்தோற்றம் என்று தெரிந்தது. அவன் கால்கள் ஆமைக் கால்கள் போல பருத்து குறுகி இருபக்கமும் வளைந்து பெரிய நகங்களுடன் தெரிந்தன. ஆனால் பருத்த உடலும் நீண்ட பெருந்தோள்களும் கொண்டிருந்தான். அவனா என்றான் லட்சுமணன். ஆம், மூத்தவரே. அவன் பெயர் சாலகண்டகன், அலம்புஷர்கள் என்னும் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றான் துருமசேனன். அவனருகே அவனைப் போலவே உடல் கொண்ட 4 நின்றிருந்தனர். இரும்புக் கவசங்களில் படையின் அசைவுகள் நீரலைகளென நெளிய சிறுசுனை என தெரிந்தனர். விந்தையான உடல்கள் என்றான் லட்சுமணன். தேள் போன்ற தோள்கள் கொண்டவர்கள் என்பதனால் இவர்களை துருளர்கள் என்றும் அழைக்கிறார்கள். இவர்களின் எண்ணிக்கை மிகக் குறைவென்றாலும் காடுகளில் இவர்களை மிக அஞ்சுகிறார்கள் என்று காவலன் சொன்னான். அவர்கள் அருகே சென்றதும் அலம்புஷன் தலைவணங்கி, சுயோதனரின் மைந்தரும் அஸ்தனபுரியின் இளவரசருமான லட்சுமணரை வாழ்த்துகிறேன். தங்கள் ஆணைப்படி வந்துள்ளேன் என்றான். லட்சுமணன் நலம் பெறுக என்றபின் அவன் அருகே நின்றிருந்தவர்களை பார்த்தான். அவன் திரும்பி நோக்கிய பின், என் குடியினர் 48 பேர் என்னுடன் வந்துள்ளனர் என்றான். லட்சுமணன், நீ புரவியூர்வாயா? வில் பயின்றுள்ளாயா என்றான். இல்லை, என் படைக்கலங்கள் பாசமும் கதையும்தான் என அவன் தரையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த சுருள்கயிற்றையும் கல்லால் ஆன பெரிய கதையையும் காட்டினான்.
இக்கயிற்றை எளிதில் வாளால் அறுத்துவிட முடியுமே என்றான் லட்சுமணன். இல்லை அரசே, இது இரும்புக் கம்பிகளுடன் சேர்த்து முறுக்கப்பட்டது. இதைக் கொண்டு யானையைக் கட்டி இழுப்பேன். கோடரியாலும் இதை வெட்ட முடியாது என்றான் அலம்புஷன். இதன் முனையிலுள்ள இரும்புக்கூர் எடைமிக்கது. இதை நாங்கள் நாகப்பல் என்கிறோம். பறந்து சென்று அம்பெனத் தாக்கும் அந்தக் கூர்முனை ஒளியுடனிருந்தது. அதற்குக் கீழே 4 இரும்புக் கொக்கிகள் இருந்தன. முன்பு கழுகின் நகத்தால் இதை செய்திருந்தனர் என் முன்னோர். இப்போது உருக்கி கரியுடன் சேர்த்து சிறுகச் சிறுக ஓராண்டு குளிரச் செய்த இரும்பால் செய்கிறோம். அவனுடைய முகம் பேரிடல் ஒன்றுக்குமேல் அமைய வேண்டியது என லட்சுமணன் எண்ணினான். கண்கள், மூக்கு, உதடுகள் அனைத்துமே மானுடரைவிட 2 மடங்கு பெரியவையாக இருந்தன. மிகப்பெரிய பற்கள் மிக வெண்மையாக, சீரான நிறையாக வெளித்தெரிய அவன் பேசும்போதே சிரிப்பவன் போல தோன்றியது. நீ எதில் ஊர்வாய்? உன் கால்கள் மிகச் சிறியவை என்றான் லட்சுமணன். ஆம், ஆனால் மிக வலுவானவை. என்னால் யானைக்கு நிகராக எதிர்விசை அளிக்கவியலும் என்றான் அலம்புஷன். நான் தனியாக ஊர்திகளில் ஏறுவதில்லை. என் பாசக்கயிற்றில் சிக்கும் விலங்குகளும் தேர்களுமே எனக்கான விசையை அளிக்கும். அவன் புன்னகைத்து, நம்புங்கள் என்னை களத்தில் பார்க்கையில் நான் மறுபக்கத்தில் இல்லை என்பதற்காக மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்றான். அதையே நானும் எண்ணினேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? மறுநறையில் அல்லவா உன் குலத்தோர் அனைவரும் நின்றுள்ளனர் என்றான் லட்சுமணன். ஆனால் என் குலத்தை விட பெரிது என் வஞ்சம் என்றான் அலம்புஷன். லட்சுமணன் விழிசுருக்கி நோக்க அவன், இளவரசே, முன்பு உசினாரத்தின் எல்லைக்குள் அமைந்த சிருங்கபுரிக்கு அருகே கிருஷ்ணசிலை மலைச்சாரலில் ஊஷரர்கள் என்னும் 100 அரக்கர்குடியினர் வாழ்ந்தனர். வருநிலத்தோர் என்று அச்சொல்லுக்குப் பொருள். ஆற்றலற்ற கால்களும் மங்கலான விழிகளும் கொண்டிருந்தவர்கள் அம்மக்கள். அடர்காடுகளுக்குள் குகைகளில் வாழ்ந்தனர். கைக்கு சிக்கும் அனைத்தையும் உண்டனர். ஒவ்வொரு நாளும் உசினாரத்தின் நிலம் விரிந்து காட்டை உண்டு உடலாக்கிக் கொண்டது. காட்டுக்குள் ஊடுருவிய யாதவர்களாலும் அவர்களுக்கு துணை வந்த க்ஷத்திரியர்களாலும் ஊஷரர் வேட்டையாடப்பட்டு புழுக்களைப் போல கொன்று அழைக்கப்பட்டனர் என்றான். அக்குடியில் குலத்தலைவராகிய தூமருக்கும் அவர் துணைவியாகிய எமிக்கும் பிறந்த 12 மைந்தர்களில் இளையவர் என் மூத்தவராகிய பகன். யமியின் தங்கை சூரனையின் 8 மைந்தர்களில் இளையவன் நான். நாங்கள் தொல்லரக்கர் குடியினர். பெரும்புகள் கொண்ட ராவண பிரபுவின் குருதியினர். ராகவகுலத்து ராமனால் எங்கள் குலம் அழிந்தது. சிதறுண்டு காடுகளுக்குள் பரவி உளம் தேங்கி உடல் நெளிந்து சிறு குடியினரானோம். விலங்குக்கும் கீழென்று அமைந்தோம் என்றான் அலம்புஷன். விழிகள் சிவக்க, கன்னத்தசைகள் இழுபட்டு அசைய அவன் கனல் கொண்டான். அவ்வுணர்ச்சியாலேயே அவன் உயர்ந்தெழுவது போல் உளமயக்கு எழுந்தது. அருகே பிரம்மனிலிருந்து பிறந்த ஹேதியும் பிரஹேதியும் எங்கள் முதல் மூதாதையர். அவர்களின் கொடிவழியில் வந்த சுகேசருக்கும் தேவவதிக்கும் 3 மைந்தர்கள் பிறந்தார்கள். மாலி, சுமாலி, மாலியவான். அவர்களில் சுமாலி கேதுமதியை மணந்து பெற்ற பகைதேவி எங்கள் மூதன்னை. அன்னை பெயரால்தான் என் மூத்தவர் பகன் என்று பெயர் பெற்றார். அன்னை பெற்ற 12 குடிகளில் இருந்து பிறந்தவர்கள் ஊஷரர்களின் கொடிவழியினர் என்றபோது அவன் பிறிதொருவனாக இருந்தான். அக்குருதி வழியில் வந்த அன்னை கைகசியை விஸ்ரவஸ் என்னும் முனிவர் மணந்து ஈன்ற மைந்தரே அசுரகுலத்து பேரரசர் ராவண மகாபிரபு. அவரை அழித்தவர் ராகவகுலத்து ராமன். வென்றவனைவிட தோற்றவன் பெரும்புகள் கொண்டு 12,000 தொல்குடிக்கு தெய்வமென்று அமர்ந்தான். இளவரசே, அஸ்வத்தாமரால் ஊஷரர் குடி அழிக்கப்பட்டது. எஞ்சிய குடிகளுடன் ஏகசக்கரபுரிக்குச் சென்று அங்கே ஒரு சிற்றூர் அமைத்து தங்கிய என் மூத்தவராகிய பகனைக் கொன்றவர் இளைய பாண்டவராகிய பீமசேனர். பிறந்த நாள் முதல் அவர் கொல்லப்பட்ட கதை கேட்டு வளர்ந்தவன் நான். கைவளர கால் வளர என் பகையும் வளர்ந்தது. ஒருநாள் பீமசேனரின் குருதி கொள்வேன் என எங்கள் குடிமூதன்னை பகைதேவியின் கிடைக்கல் அருகே குருதி தொட்டு வஞ்சினம் உரைத்தேன் என்றான் அலம்புஷன். லட்சுமணன், அது எங்கள் குடிக்கு எதிரான வஞ்சம் என்றான். ஆம், இன்று அவர்கள் உங்கள் எதிரணியில் நின்றிருக்கிறார்கள். என்னால் தனியனென அவரை எதிர்கொண்டு கொல்லவியலாது.
இப்பெரும்போரில் அவர் சூழப்படுகையில் என் வஞ்சத்துடன் எதிர்கொண்டு செல்வேன். என் பாசத்தால் அவரை வளைப்பேன். கதையால் தலைப்பிளப்பேன். அக்குருதியில் ஒரு துணிச்சுருளை முக்கிச் சுருட்டி எடுத்து என் படைவீரன் ஒருவனிடம் அளித்து காட்டில் நடுகல்லென நின்றிருக்கும் என் மூத்தவர் பகனுக்கு படைக்கச் சொல்வேன் என்றான் அலம்புஷன். அரசே, இறந்த நாள் முதல் இன்று வரை என் மூத்தவர் எந்தப் பலியையும் ஏற்றதில்லை. ஆண்டுதோறும் அவர் வீழ்ந்த நாளில் நாங்கள் அந்நடுகல்லுக்கு குருதியும் அன்னமும் கள்ளும் மலரும் படைத்து வணங்குவோம். ஒருமுறை கூட காகமென்றோ காட்டுநாய் என்றோ உருக்கொண்டு அவர் பலிச்சோறு கொள்ள வந்ததில்லை. இக்குருதியே முதற்பலி. அவர் நிறைவுற்று வந்து இதை ஏற்றுக்கொள்வார். எங்கள் கொடிவழியினர் அவருக்கு அன்னமூட்டி மண்ணுக்கு அடியில் வேர்வெளியென விரிந்துள்ள எங்கள் மூதாதையருடன் நிலைநிறுத்துவார்கள் என்றான் அலம்புஷன். என் பிறவி நோக்கமே இதுதான் போலும். அஸ்வத்தாமரால் அழிக்கப்பட்ட கொடியில் எஞ்சிய என் அன்னையும் 7 ஊஷர கொடியினரும் 12 மைந்தருடன் வடக்கே மலையேறிச் சென்று திரிகர்த்தத்தின் ஆழ்காட்டுக்குள் குடியேறினர். அங்கே என் அன்னை அளித்த இவ்வஞ்சத்தையே ஆற்றலெனக் கொண்டு நான் வளர்ந்தேன். என் உடலின் அனைத்து விசைகளும் அப்பழியால் ஊறி எழுபவையே. அவரைக் கொல்லும் பொருட்டே இப்படையில் சேர்ந்திருக்கிறேன். துருமசேனன், ஆனால் உன் குடியின் முதல் வஞ்சம் அஸ்வத்தாமருடன் அல்லவா என்றான். ஆம், ஆகவேதான் 108 ஊஷர கொடியினரும் மறுபக்கம் பாண்டவர்களுடன் சேர்ந்து நின்றுள்ளனர். என் வஞ்சம் இளைய பாண்டவர் பீமசேனரிடம் மட்டும்தான் என்றான் அலம்புஷன். லட்சுமணன் புன்னகைக்க, அலம்புஷன், எங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது க்ஷத்திரியரே. இங்கே எங்கள் குலத்தான் பிறிதொருவன் வந்திருக்கிறான். அவன் தந்தை மறுபக்கம் நின்று போரிடுகிறான். அவன் இங்கு வந்துள்ளான் என்றான். லட்சுமணன், யார் அவன் என்றான். இடும்ப குலத்தவன். அவன் தந்தை இளைய பாண்டவர் பீமசேனரின் மைந்தன். அவன் பெயர் பார்பாரிகன் என்றான் அலம்புஷன். லட்சுமணன் திரும்பி துருமசேனனை நோக்கி, இங்கு வந்துள்ளானா என்றான். தெரியவில்லை மூத்தவரே என்றான் அவன். எங்குள்ளான் என்று அலம்புஷனிடம் லட்சுமணன் கேட்டான். இங்குதான். மிக இளையவன், ஆனால் பேருருவன். தாங்கள் விரும்பினால் அவனை வரச் சொல்கிறேன் என்று தன்னருகே நின்றிருந்தவரிடம் முழவொலிக்கும் மொழியில் ஆணையிட்டான். அவன் தன் கையிலிருந்த கதையைச் சுழற்றி ஊன்றி அதன் விசையில் தவளை போல எழுந்து தாவி காலூன்றி மீண்டும் சுழற்றி தாவி விரைந்து அகன்றான். சகடம் போல் உருள்கிறான் என்றான் துருமசேனன். அலம்புஷன் நகைத்து, அது எங்கள் வழிமுறை என்றான். நாங்கள் புறவிகளையே கடந்து விரைவோம். மரங்களில் என்றால் குரங்குகள் எங்களிடம் பிந்தும். துருமசேனன் அவன் கைகளை நோக்கி, விந்தையான கைகள் என்றான். அவன் விரல்கள் உள்ளங்கையிலிருந்து மிக நீண்டு காக்கையலகு போன்ற கரிய நகங்களுடன் இருந்தன. அவன் தன் கைகளைக் காட்டி, ஆம், இக்கைகளால் எங்களால் மரக்கிளைகளை நன்கு வளைத்துக் கொள்ள முடியும். அலம்புஷர்கள் என்றால் நீள்விரலர் என்று பொருள் என்றான். இவை கழுகுக்கால்கள் போன்றவை என்பதனால் எங்களுக்கு ஃபாசர்கள் என்றும் பெயருண்டு. நீ இன்று களத்தில் கடோத்கஜனை எதிர்கொள் என்றான் லட்சுமணன். நானும் உடனிருப்பேன். என் இளையோரை நாம் அவரிடமிருந்து காக்க வேண்டும் அலம்புஷன், அது என் கடமை என்றான். என்னால் அவரை எதிர்கொள்ள முடியும். ஊழிருப்பின் கொல்லவும் கூடும் லட்சுமணன், நன்று. போரில் என் அருகே நீ எப்போதுமிருக்க வேண்டும் என்றான். அலம்புஷன், உண்மையில் சற்றுமுன் அதைப் பற்றி நான் பார்பாரிகனுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவன் தந்தையை களத்தில் எதிர்கொள்ளப் போவதைப் பற்றி என்றான். துருமசேனன் அப்பால் நோக்கி, அவனா என்றான். அலம்புஷன், ஆம், அவனே. அவனை எவரும் விழுதவர இயலாது என்றான். தொலைவில் பார்பாரிகன் வருவதை லட்சுமணன் கண்டான். கைகளை நிலத்தில் ஊன்றி நடந்து வருகிறானா என்ற ஐயம் ஏற்பட்டது. பின்னர்தான் அவன் கால்களும் நீளம் குறைவானவை என்று தெரிந்தது. ஆனால் அலம்புஷனின் கால்களைப் போல அவை தடித்திருக்கவில்லை. குரங்கு கால்களைப் போல பக்கவாட்டில் வளைந்திருந்தன. அணுகுந்தோறும் பார்பாரிகனின் உருவம் அகன்று பெரிதாகிக் கொண்டே இருந்தது. பெரிய தோள்களும் தசையுருளைகள் போல நீண்ட கைகளும் உந்திச்சரிந்த வயிறும் 2 உருளைகளாக அசைந்த மார்புகளும் கொண்டிருந்தான்.
அவன் அருகணைந்தபோது விலங்குகளிலிருந்து எழும் மயிர்மணம் எழுந்தது. அவனுடைய பெரிய முகத்திலிருந்தும் கொழுத்து விரிந்த தோள்களிலிருந்தும் வியர்வை வழிந்தது. லட்சுமணன் அருகே வந்து மூச்சு வாங்க நின்று அரசர்களை வீரர் வணங்கும் முறைப்படி தலை தாழ்த்தி, இடும்பர் குடியினனாகிய பார்பாரிகன் நான் கௌரவ இளவரசரை வணங்குகிறேன் என்றான். லட்சுமணன் அவனிடம் சினத்துடன், என் கால் தொட்டு வணங்கு, அறிவிலி! நீ என் குருதியினன், எனக்கு மகன் முறையானவன் என்றான். அவன் அச்சொற்கள் புரியாமல் தத்தளித்து ஒருமுறை அலம்புஷனை நோக்கிய பின், ஆம், ஆனால் என்றான். அலம்புஷன் நகைத்து, அவர் உன் தந்தையின் குலமைந்தர் என்றான். ஆம் என்றபின் பார்பாரிகன் நீள்மூச்செறிந்து முன்னால் வந்து எடைமிக்க உடலை மூச்சொலிக்க வளைத்து லட்சுமணனின் கால்களை தொட்டு வணங்கினான். நீள்வாழ்வும் புகழும் செல்வங்களும் அமைக என லட்சுமணன் அவன் தலை தொட்டு வாழ்த்தினான். பார்பாரிகன் எழுந்தபோது மேலும் வியர்வை வழிந்தது. மழை பெய்யும் பாறைச்சரிவு போல இருந்தது அவன் உடல். மயிரற்ற கரிய தோல்பரப்பு ஈரமாக மின்னியது. இவன் உன் சிறிய தந்தை துருமசேனன் என்றான் லட்சுமணன். ஆம் என்றபின் பார்பாரிகன் துருமசேனனின் கால்களையும் தொட்டு வணங்கி வாழ்த்து கொண்டான். முகம் மலர பார்பாரிகனின் தோள்களைப் பற்றிக் கொண்ட துருமசேனன் பேரிடலன். ஆனால் கால்கள்தான் விந்தையானவை என்றான். எங்கள் குலத்தின் கால்கள் இவ்வாறுதான் அமைந்துள்ளன என்றான் பார்பாரிகன். அலம்புஷன், அவர்கள் மரங்களுக்குமேல் மீன் என நீந்துபவர்கள் என்றான். நீ எப்போது வந்தாய் என்றான் லட்சுமணன். நான் நேற்று மாலையே வந்துவிட்டேன் தந்தையே. இளைய கௌரவர் துர்முதர் என்னை வரவேற்றார். இளைய கௌரவராகிய சுபாகுவிடம் அழைத்துச் சென்றார். லட்சுமணன், என்ன சொல்கிறாய்? அவர்கள் உன் தாதையர் என்றான். பார்பாரிகன், ஆம், தாதையர் என மெல்ல சொன்னான். துருமசேனன் பலமுறை தாதையர் என உள்ளத்திற்குள் சொல்லிக்கொள் என்று புன்னகையுடன் சொல்ல பார்பாரிகன், ஆம், தாதையர் என்றான். அவனுடைய கொழுத்த பேரிடலில் வியர்வை வழிந்து ஓடைகளாக இறங்கியது. லட்சுமணன் பரிவுடன் அவன் தோளில் கை வைத்து, சொல் என்றான். என்ன சொல்ல என்றான் பார்பாரிகன். லட்சுமணன் சிரித்துவிட்டான். துருமசேனன், நீ என்ன செய்கிறாய் என்று சொல் என்றான். நான் ஒன்றுமே செய்யவில்லை. காலையில் உணவருந்தினேன் என்றான் பார்பாரிகன். அதை நீ சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்றான் லட்சுமணன். துருமசேனன், நீங்கள் எத்தனை பேர் வந்தீர்கள் என்றான். நாங்கள் பாதிப்பேர் இங்கு வந்துள்ளோம். எஞ்சியோர் அங்கு சென்றனர் என்றான் பார்பாரிகன். நான் போரிட வேண்டிய படைப்பிரிவு எதுவென்று இன்று கூறுவதாக சொன்னார் இளைய கௌரவர் சுபாகு என்றபின் குரல் தாழ்த்தி, தாதை என்றான். லட்சுமணன், நீங்கள் எத்தனை பேர் என்றான். பார்பாரிகன், நாங்கள் 200 பேர் வந்துள்ளோம். இன்று காலைதான் முகப்புப் படையில் கழுகின் கழுத்தென அமையும்படி ஆணை வந்தது. போருக்கழ ஒருங்கிக் கொண்டிருந்தேன் என்றான். பேரரு கொண்ட அரக்கர்களின் குலத்தில் பிறந்த கைக்குழந்தை அவன் என லட்சுமணன் நினைத்துக் கொண்டான். நீ ஏன் இங்கே போர் புரிய வந்தாய்? உன் தந்தை அங்குள்ளார். பீமசேனர் உன் குருதித்தாதை என்றான் துருமசேனன். ஆம், எங்கள் நாட்டுக்கு முதலில் ஆதரவளித்தவர் கௌரவப் பேரரசர் துரியோதனர். எங்கள் நகருக்கு துச்சாதனர் வந்து என் தந்தைக்கு மணம் புரிந்து வைத்தார். நாங்கள் அரச முறைப்படி அஸ்தினபுரிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற பார்பாரிகன். எங்கு போருக்குச் செல்வது என்ற வினா எழுந்தபோது இதை நான் அவையில் சொன்னேன். எங்கள் குடிமூத்தார் நான் சொன்னது உண்மை என ஏற்றனர். ஆகவே நாங்கள் இங்கே வந்தோம் என்றான் பார்பாரிகன். நான் என் தந்தையிடம் ஒப்புதலும் வாழ்த்தும் பெற்றேன். துருமசேனன், நீ உன் குடியுடன் போரிடுவாயா என்றான். என் தந்தையுடனும் போரிடுவேன். எதிர்கொண்டு மோதினால் கொல்வேன். அது கடநெறி என்றான் பார்பாரிகன். அவரை வெல்ல இவனால் எளிதில் இயலும் என்று அலம்புஷன் நடுவே புகுந்தான். இவன் நகரில் நிகழும் அனைத்து போர்களிலும் தன் தந்தையை கைக்குழவி என தூக்கி அறிந்திருக்கிறான். இவன் வல்லமை அவரைப் போல 4 நிகர். துருமசேனன், மெய்யாகவா என்றான். ஆம் தந்தையே. என்னால் எந்தையை மிக எளிதில் வெல்ல முடியும்.
தாதை பீமசேனரையும் இடரின்றி வெல்வேன். நேர்போரில் என்னிடம் எதிர்நிற்கும் ஆற்றல் கொண்டவர் பால்ஹிகர் மட்டுமே. இளைய யாதவரும் அங்க நாட்டரசர் கர்ணனும் மட்டுமே என்னை வெல்லக்கூடும் என எந்தை சொன்னார் என்றான் பார்பாரிகன். லட்சுமணன் முகம் சுளித்து தலையை திருப்பிக் கொண்டு உன் அகவை என்ன என்றான். 13 ஆனால் என அவன் தொடங்க நீ களம்புகலாகாது. இது என் ஆணை என்றான் லட்சுமணன். தந்தையே நான் என அவன் சொல்லத் தொடங்க என் சொல். அதை என் மைந்தர் மீறலாகாது என்று லட்சுமணன் உரக்க சொன்னான். நீ மேற்கு மூலை காவல் மாடத்தில் அமர்ந்து கொள்க. அங்கிருந்து போரை நோக்கு. ஒவ்வொரு நாளும் போரில் என்ன நிகழ்கிறதென்பதை உள்ளத்தில் பதித்து அன்று மாலை என்னிடம் வந்து விரிவாக சொல். பார்பாரிகன் நிறைவின்மையுடன் உடலை அசைக்க அவன் தசைத்திரள்கள் நெளிந்தன. என்ன என்றான் லட்சுமணன். ஆணை என்றான் பார்பாரிகன். லட்சுமணன் தன் புரவி மேல் ஏறிக்கொண்டு மறுசொல் இல்லாது அதை செலுத்தி முன்னால் சென்றான். துருமசேனன் பார்பாரிகனை நோக்கி புன்னகைத்து அவன் தலைமேல் கையை வைத்து உன் மண்டை விந்தையானது. பெருங்குடம் போல என்றான். பின்னர் நன்று சூழ்க்க மைந்தா என்றபின் லட்சுமணனை தொடர்ந்து சென்றான். லட்சுமணன் எதனாலோ துரத்தப்பட்டவன் போல புரவியை விரைவு கொள்ளச் செய்தான். துருமசேனன் அவனுக்குப் பின்னால் விரைந்தான். பின்னர் மூச்சிறைக்க கடிவாளம் தளர்த்தி குதிரையை பெருநடைக்கு இறக்கிய லட்சுமணன் பெருமூச்சு விட்டான். துருமசேனன் அருகணைந்து மூச்சிறைக்க நின்றான். லட்சுமணன் அவனை திரும்பி நோக்கவில்லை. கண்கள் சுருங்க போர்முனையை நோக்கிக் கொண்டு புரவி மேல் நெடுநேரம் அமர்ந்திருந்தான். பின்னர் பெருமூச்சுடன் புரவியை செலுத்தினான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.